வாழ்த்துக்களை இந்த மாலை நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு, நான் முக்கியமாக இன்று சிறப்புரை என்று போட்டிருக்கிறார்கள். நான் இதை சிறப்புரை என்று கூட சொல்ல விரும்பவில்லை. இதை நான் ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு தயாரிப்பாக நான் இந்த கூட்டத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். இதில் மிக முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பேசலாம். தோழர் ஸ்ரீலா பேசும்போது சொன்னாங்க, முதல்ல அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றம், அதை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம், நாங்கள் கடந்து வந்த பாதை என்ன, அடுத்தபடியாக இங்கே மாணவர்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுடைய பின்னணி என்ன, முக்கியமாக சொல்ல போனால் நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன. எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தொடர் பிரபாகரன் சொன்னது போல கல்லூரி முதல் கல்லறை வரை அரசியல். அதனால் எங்குமே அரசியல், அந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்ன மாதிரியான ஒரு உழைப்பு அரசியல், ஒரு புரட்சிகர அரசியல் என்று ஒரு விஷயத்தை பேசுறது சரியாக இருந்தால் கூட, அதை விட மிக முக்கியமாக நம்ம மாணவர்களாகிய நீங்கள், ஆசிரியர்களாகிய எங்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், இன்று நம் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை ஒரு மீடியா உட்பட, அரசாங்கம் உட்பட எப்படி கட்டமைக்கிறது, அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை நாம எப்படி எதிர்கொள்வது. கிட்டத்தட்ட இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியினுடைய ஒரு சரியான ஒரு புரிதலை நம்முடைய தமிழ்நாடு மாணவர் இயக்கம் முன்னெடுத்ததுனால தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் என்று சொல்லக்கூடிய மிக மாபெரும் வெற்றியாக அது பரிணமித்தது. அதனால இந்த 3 விஷயங்களையும் அதனுடைய கடைசியாக இங்கு நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஊட்டக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கை, அதை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு ஆசிரியராக அவங்களோட பேச வந்திருக்காங்க. முதல்ல அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றம் என்பது சற்று ஏறக்கூடிய ஒரு 17 வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு தெரியும், ஒரு 17-12 வருடங்கள் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இயக்கம் ஒன்று இருந்தது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நிறைய விஷயங்கள்ல இந்த வெகுஜனம் என்று சொல்லக்கூடிய அல்லது இந்த கேபிட்டலிஸ்ட் திங்கிங் என்று சொல்லக்கூடிய முதலாளித்துவ சிந்தனைகள்ல போகும்போது சாதாரணமான மாணவர்களுக்கு நாம ஆசிரியராக செய்ய வேண்டிய ஒரு நியாயமான பணிகள் கொள்கை ரீதியாக கூட அங்கே பாதிக்கப்படும். ஸோ அப்பதான் மாணவர்களோட ஆசிரியர்கள் இணைந்து செயல்படுறதை விட ஆசிரியர்கள் மாணவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு சென்றார்கள். இதை எங்களால் பொறுத்துக்க முடியும். அதனால அதிலிருந்து நாங்கள் தனியாக பிரிந்து அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றம் என்று வைத்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அஇஅதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் எப்படி வந்தது, அது கல்லூரி மாணவர்களுக்கு என்றால், இன்று இருக்கக்கூடிய இந்த அரசு கல்லூரிகளை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இன்று இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் தம்புதிரை அன்று கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை மாணவர்களோடு சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததே அன்னைக்கு இருந்த அரசு புதிதாக தொடங்கப்பட்ட அந்த அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றம் தான். கிட்டத்தட்ட 2002 2003 வரைக்குமே மாணவர்கள் முழுமையாக, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரிகளுடைய எண்ணிக்கை சற்று ஏறக்கூடிய 60 தான் இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுனால தான் அந்த உறுப்பு கல்லூரியை ஆக்க வேண்டிய அந்த அரசை நாம் நிர்பந்தித்ததுனால தான், அந்த போராட்டத்தின் மூலம் நிர்பந்தித்ததுனால தான் இன்று அரசு கல்லூரிகள் 60 85 உயர்ந்திருக்கிறது. எனவே அந்த போராட்டத்தினுடைய பாதை என்பது
மாணவர்களோடு இயைந்துதான் செல்ல வேண்டும் என்பதில் அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்துக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இன்னமும் எங்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் தோழர் பா சிவகுமார் என்பவர் தான் இந்த எங்களுடைய அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்தினுடைய நிறுவனர். அவர் அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தில் இருந்த பொழுதும் சரி, அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்துக்கு வந்த பொழுதும் சரி, மாணவர்களை எடுத்துவிட்டு எந்த ஒரு போராட்டமும் வெற்றி அடைய முடியாது என்ப ஒரு விஷயத்தை நான் இளைஞராக இருந்தேன் அப்பொழுது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ எங்களுக்கு எவ்வளவு மாணவர்களை நம்முடைய போராட்டத்தில் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருடங்களாக எங்களுடைய போராட்டங்கள் மாணவர்களை இணைத்து கொண்டுதான் நடந்திருக்கிறது. எனவே அந்த ஒரு பின்னணியில இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் உட்பட பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிற இந்த தமிழக மாணவர் இயக்கத்திற்கு மீண்டும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் வீர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கிறேன். மாணவருடைய கல்வி உரிமை மீட்பு போராட்டம், மண்ணை மீட்கும் போராட்டம், கலாச்சார போராட்டம், கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் போராட்டம், இதையெல்லாம் கிட்டத்தட்ட எந்த ஒரு பின்னணியில் நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது, இதனுடைய ஆணி வேறு என்ன என்பதை நான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இதை நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி மூலமாக, அந்த நடுத்தர மக்களுடைய அந்த மனப்பான்மை மூலமாக இந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்துச் செல்ல முடியும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே ஏற்கனவே சொல்லக்கூடிய ஏதோ இன்றுதான் மத்திய அரசாங்கம் என்பது மாநிலத்துக்கு எதிராக செயல்படுவது போல ஒரு சித்தரிப்பு ஒரு சில அரசியல் கட்சிகளால வெறும் தேர்தல் வாக்கு வங்கிகளை முன்னிட்டு ஒரு சில வாதங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய இந்த தேசம் என்ற அமைப்பு, நேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தேசியம் என்ற ஒரு விஷயம், அதில் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதுல அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு போராட்டத்தையும் நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப நன்றாக புரியும். அதனாலதான் இடதுசாரி அமைப்புகள்ல மாணவர்களோட பேசும்போதும் சரி, தோழர்களோட எந்த ஒரு இதில் பேசும்போதும் வரலாறு என்பது மிக மிக அவசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசியலை பழக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் பழகும் பொழுது நாம் வரலாற்றையும் தெரிந்து கொண்டு பழகுவது என்பது மிக மிக அவசியம். அதனால இந்தியா என்ற அந்த ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பு, இன்னைக்கு அந்த பிரபாகரன் தோழர் பேசும்போது அதை கோடிட்டு சொன்னார். எல்லாருமே ஒரு குடையின் கீழ் வரணும். இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோட போட்டியிடும் பொழுது உலக அரங்குல நாமளும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக வர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ், ஒரு கருத்தியலின் கீழ் நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம பண்ண முடியும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 80-95 வரை நான் மாணவராக இருந்தேன். அப்போ எங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தியல் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா என்பது ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு, ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. இப்போ இதையெல்லாம் பழகணும், இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் உலக அரங்கில் போட்டியிட முடியாது. ஸோ இப்படி ஒரு கருத்தியலை அவர்கள் கட்டமைக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட விஷயம்தான் இங்க இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மையம் என்பது, அதை மைய அரசு என்று சொல்றது கூட எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கு. அது 1947 இருந்த இந்த 70 ஆண்டுகள் என்று பார்த்தீங்கன்னா, அது மையம் என்று சொல்வதை கூட
இப்போ நேஷன் தேசம் என்று கட்டமைக்கப்படுகிறது ஒரு கருத்தியலின் கீழ் அதை அமைக்கப்பட்டு அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் வரலாம், நீ அரிசி கொண்டு வா, இல்லை நான் அரிசி கொண்டு வரேன், நீ உண்மை கொண்டு வர, 2 பேரும் ஊதி திங்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்க நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அப்படிங்கிற ஒரு கருத்தியல், அதை எல்லாரும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கோஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய மோசடி என்ன என்பதை நான் புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டத்துடைய வெற்றின்னு சொல்றேன். இதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்தந்த பிராந்தியத்துக்கு சொந்தமான கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுக்கு சொந்தமான அரசியல் என்பது இருக்கிறது, அவர்களுக்கு சொந்தமான இன வரலாறு என்பது இருக்கிறது. இப்போ இதற்கு அந்த தேசியம் என்று சொல்வதற்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் இருப்பதாக சொல்று ஆனா இல்லை என்பதை செயல் ரீதியாக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க, ஏதோ இது ஒரு கடைசியா 7வது நாள்ல இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சொல்ல மாதிரி இப்படி பேசுறவர்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசடியான வாதத்தை நம்ம இன்னைக்கு கட்டுடைக்க வேண்டிய அவசியம் நமக்கு அதிகமா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பத்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பேசினாலே அது ஆன்டி நேஷனல் என்று சொல்லக்கூடிய தேச துரோகமாக சித்தரிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில முன்னெடுக்கக்கூடிய அந்த ஹிந்து, இந்தி, இந்தியா இது மூன்றுமே ஒன்றானது, அந்த கருத்தியல் அடிப்படையில எப்படி இந்த புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது என்பதையும் நாம் ஓரளவுக்கு மாணவர்களிடையே எடுத்து சொல்ல முடியும். அப்படிதான் அதுல மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக நம்ம இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கணும். அதனாலதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வெற்றியின் வெளிச்சத்தில்னு போட்டிருக்கீங்க உங்க நோட்டீஸ்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆங்கிலத்தில் சொல்ல போனா இந்த லைட் ஆஃப் த சக்சஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வெளிச்சத்தை வச்சுதான். ஏன்னா இதற்கு முன்னாடி நான் மாணவராக இருக்கும் பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசும் பொழுது எங்களுக்கு அதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் அப்பொழுது பிறக்கவில்லை, ஒரு அந்த வரலாற்று பற்றியான புரிதல் எங்களுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இமீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவபூர்வமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி பண்ணும் பொழுதுதான் இந்த தேசியத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு என்ன என்பதை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுக்கும் பொழுது அடுத்த நம்மளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று கல்வி உரிமை போராட்டத்தில் மிக முக்கியமா நமக்கு இப்ப தடைக்கல்லாக கொண்டு வந்திருக்கிறது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு என்பதை இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில கொண்டு போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த நீட் தேர்வு என்பதனால்தான் ஒன்று தகுதியுடைய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. 2வது மிக முக்கியமான விஷயமாக அரசாங்கமே முன்வைக்கக்கூடிய விஷயம், மாணவர்களே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த நீட் தேர்வு என்பதை வைத்தால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த மெடிக்கல் சீட்டை ஏலம் போடுறதை எங்களால் தடுக்க முடியும். இதை கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே தன்னுடைய குழந்தைகள் மத்தியில் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த கருத்தியலை புகுத்துறாங்க. கொஞ்சம் ரொம்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நீட் தேர்வு என்பது இன்னைக்கு கூட ஹிட்லர் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு மாணவர் என்ன வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் அரசாங்கம் நீட் தேர்வை
ரத்து செஞ்சிடும் அல்லது தமிழக மாணவர்களுக்கு அதுல இருந்து விலக்கு அளிப்பதற்கு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷனை போடாமல் இருந்தேன். அதனால இப்போ வந்து என்னுடைய அப்ளிகேஷன் போடும்போது லேட் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு அரசாங்கம் தான் காரணம். அதனால இதை வந்து அரசாங்கத்துக்கு நீங்க வந்து என்னுடைய அப்ளிகேஷனை ஏற்றுக்க சொல்லி பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்க, நீட் தேர்வுக்கு என்னுடைய அப்ளிகேஷனை ஏற்றுக்க சொல்லி நீங்க வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் வந்தது. இப்போ இதை யோசிக்கும் போது தான் நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை இந்த விஷயத்தை உங்கள் மாணவர்களோட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த செய்தியை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மாணவர்கள் மத்தியில ஏதோ ஒரு நீட் தேர்வு எப்படி ஒரு டிமானிட்டைசேஷன் வந்தப்போ பணம் 500 1000 பணம் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய புரட்சி டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வந்த போது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லா மிடில் கிளாஸுமே நம்பினாங்களா இல்லை? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இந்த நீட் தேர்வு மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் மாணவராக இருந்த பொழுது 1985 அதாவது 80க்கு மேல், 1986 தான் இதற்கு முன்னாடியே ஒரு கல்விக் கொள்கை இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ எங்களுடைய சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் தகுதி என்பது இல்லை, தனியாருக்கு கல்வி நிறுவனங்களை தொடங்கக்கூடிய அதிகாரத்தை நாம் வழங்கும் பொழுது கல்வியினுடைய தரம் என்பது மாணவர்களுக்கு பொதுவாக கொண்டு போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைத்தாங்க. 1986 நான் சொல்றேன். அப்போ வந்து நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் சொல்றேன், அப்போ கிட்டத்தட்ட இங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதுல ஏற்படக்கூடிய ஒரு முரண்பாடை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் நீட் தேர்வை எதன் மூலம் அவர்கள் நியாயப்படுத்த பார்க்கிறார்கள்? தனியார் மருத்துவ கல்லூரிகள் அடிக்கக்கூடிய கொள்ளையை இதன் மூலம் நாங்கள் சரி செய்ய முடியும். அப்ப எங்க முரண்பாடு பாருங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும் பொழுது எந்த ஒரு வாதத்தை பின்பற்றீர்களோ அதற்கு முரணாக இல்லை. இந்த மாதிரி வர ஒரு 30 ஆண்டுகள்ல, அதுதான் நான் சொல்றேன், இடதுசாரி அரசியல் பழகியவர்கள் இந்த வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை இங்கே மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1986 அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தவர்கள் எதையை நியாயப்படுத்தினார்கள்? தனியார்கிட்ட அரசு எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த கல்வியை கொடுத்தா இன்ஜினியரிங் காலேஜஸ், அன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாரத் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எஸ்ஆர்எம் இருக்கட்டும், இது எல்லாமே 1985 பிரகாரம் தான் பிறகுதான் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த நீட் தேர்வுடைய நியாயம் என்பது என்ன? தனியார் அடிக்கக்கூடிய இந்த மருத்துவ கல்லூரிகளை மாணவர்களை சேர்க்கக்கூடிய கொள்ளையிலிருந்து எங்களால் நீட் தேர்வை வச்சு எங்களால் முறைப்படுத்த முடியும் என்று சொல்வது எப்படி ஒரு பித்தலாட்டமான ஒரு வாதம் என்பதை மாணவர்களிடையே நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இது மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுதுதான் இந்த நீட் தேர்வை எதிர்க்கிறதுல இருக்கக்கூடிய நியாயம் என்ன என்பதை நாம் உடனடியாக மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நியாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1991 இருந்து அமல்ல இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நன்றாக புரியும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் இதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப, அதாவது நம்ம வந்து ரொம்ப பெரிய தேர்வு முடிவுகள்னால ஏதோ ஒரு தலையெழுத்தே மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் இந்த தேர்வு முடிவுகளை நான் புறந்தள்ளி விட முடியாது. அதை தான் நான் சொல்ல போறேன். இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த தேசியம் என்று சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட்லாம் சொல்ல முடியாது, அந்த மத்திய அரசாங்கம் எந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறதோ அந்த கருத்தாக்கத்தின் மூலமாகத்தான் இந்த நீட் தேர்வையும் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த நீட் தேர்வுல வந்து ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி
என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும். ஏதோ இந்த சமச்சீர் கல்வி என்பது இது சமச்சீர் கல்வியா அல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது பாடத்திட்டம். ஆனா அதையும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி தடுக்க பார்த்தது என்பது வரலாறு. தடுக்க முடியவில்லை, தடுக்க பார்த்தது என்பது வரலாறு. அப்போ இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வரதுனால அவங்க பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஏன்னா நான் சொல்லப்படுது அந்த நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட நாம கொண்டு போக வேண்டிய விவாதம் இதெல்லாம் தான் முக்கியமா நான் வைக்க வேண்டும். அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கூர்மையா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். அது என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம்னால மீண்டும் தகுதி என்பது ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கும். இந்த தகுதி என்பது எப்படி சோதிக்கப்பட வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும்போது தான், சம வாய்ப்பு என்பது வழங்கப்படும் பொழுதுதான் சமூக நீதி என்பது நிலைநாட்டப்படும். அப்போ உங்களுக்குள்ளேயே சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் எத்தனையோ போர்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நீட் தேர்வு எந்த ஒரு கல்வி திட்டத்தின் அடிப்படையில் இங்க நடத்தப்படும். ஏதோ இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே இன்னைக்கு சிபிஎஸ்இல தான் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி அவருடைய பிள்ளைகளை போட்டிருக்கிறாங்க. அந்த சிபிஎஸ்இ சிலபஸ் எந்த அளவுக்கு தனியார் பள்ளிகள் அப்படியே அந்த சிபிஎஸ்இ சிலபஸை ஃபாலோ பண்ணாலும் அதற்கு எந்த அளவுக்கு அவங்க நியாயம் கற்பிக்கிறார்கள் என்பதை ஆம் நன்றாகவே தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய 11வது 12வது இதுல பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல எங்கேயுமே இந்த 11வதுக்கான எந்த ஒரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது 100 மீட்டர் ரேஸ் கிட்டத்தட்ட 50 மீட்டர்ல இருந்து ஓடுற மாதிரி முதல்ல இருந்து 11வதுல இருந்து 12ஆம் கிளாஸ் பாடத்தை மட்டுமே வெறும் கேள்வி பதிலாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்ப இதற்கான குளறுபடி எங்க இருக்கிறதுன்னா, நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இல்லை. ஆனா அவங்க பேஸ் பண்ணக்கூடிய அந்த வெறும் சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில கல்வியின் மூலமாக அல்லது இந்தியின் மூலமாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதகமான நிலை இருக்கிறது. அப்ப இங்க எங்க இருக்கு சம வாய்ப்பு? அப்ப எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் பொழுதுதான் இந்த ஒரு விஷயம்ன்றது சாத்தியமாகும். அப்படிங்கிற அதாவது கருத்தியல் ரீதியாக நமக்கு கொள்கை ரீதியாக நமக்கு சரி வருமா என்று சொல்வதை விட, நம்ம ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் மாணவர்களோட உரையாடும் போது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசினால்தான் என்ன பொறுத்தவரை அது செல்லுபடியாகும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது வெறும் ஜல்லிக்கட்டு இல்லை அப்படின்னு. ஆனாலும் அந்த திரண்ட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஒரு உடனடி காரணமாக வைத்து உங்களால இழுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு யுக்தியை தான் நீங்க மாணவர்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இதை அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அடுத்தபடியாக கொள்கை ரீதியாக பல விஷயங்களை நீங்க முன்வைக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கு. அடுத்ததாக நான் பேச போறது இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பேச போறோம். இங்க தோழர் விநாயகம் மற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் இது பற்றியான விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். நான் ஆசிரியராக இருப்பதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கையில 2 முக்கியமான பாதகங்கள், அது ஃபுல்லாவே பாதகம் என்று சொன்னா கூட ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா அதுல 2 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை பற்றியான புரிதல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்லணும். 10ஆம் கிளாஸ்ல இது வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம பேசுறோம். அப்படி அந்த பண்ணும்போது அங்க மிக முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, 10ஆம் கிளாஸ்லயே வடிகட்ட போறாங்க. எப்படி வடிகட்ட போறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீம், அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறது தான் கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்துறத அடிப்படையாக கொண்டதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதற்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த 10ஆம் கிளாஸ்ல ஒரு ஸ்ட்ரீம் பிடிப்பாங்க.
எப்படி பிரிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ நம்ம வந்து அரசியல் அறிவியலுக்கு எதிரானவர்கள் என்ற விஷயத்தை சொல்லலாம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தேர்வு ஒன்று நடத்துவார்கள். அந்த தேர்வின் அடிப்படையில யாரெல்லாம் சயின்ஸ் மேத்ஸ் இந்த குரூப் படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்பதை முடிவு செய்வார்களாம். அந்த தேர்வுல அதிகப்படியாக மதிப்பெண் வாங்காத மாணவர்களை அதர் என்று பிற என்று சொல்லக்கூடிய பிசி ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமுக்கு தருகிறோம். இது வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய மிக அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய அம்சத்துல இது மிக முக்கியமான ஒன்று. எப்படி என்று சொன்னால், ஒரு கல்வி என்பது ஹியூமானிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் அறிவியல் என்று சொல்ல, அதாவது இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற அனைத்து பல்கலைக்கழகங்களையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறவனுக்கு சயின்ஸை பற்றி தெரியவே தெரியக்கூடாது, அல்லது சயின்ஸ் படிக்கிற மாணவனுக்கு மொழியை பற்றியான விஷயங்கள் எதையுமே தெரிஞ்சுக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்துல தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து நம்ம மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொழி ஆளுமை என்பது மிக மிக அவசியம். அது தமிழாக இருக்கலாம். அதனுடைய அடிப்படையில் தான் அடுத்த மிக முக்கியமான ஒரு கூறை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஹிந்தியை பற்றி பேசவே இல்லை. அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அந்த வரைவுல ஹிந்தியை பற்றி அவர்கள் பேசவில்லை, ஆனால் சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்ப சமஸ்கிருதத்தை பற்றி பேசும் பொழுது அதை வந்து ஒரு லாங்குவேஜ் மொழியாக வந்து கற்பிக்கப்படும் என்று சொல்றாங்க. அப்போ மீண்டும் என்ன ஆகுதுன்னா, ஏன் நீங்க இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் கொஸ்டின் வரும். இது ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? அந்த காலத்துல ஏதோ ஹிந்தியை எதிர்த்ததுனால தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்காம போச்சு இப்படிங்கிற ஒரு தவறான கருத்து. அதை கொண்டு நீங்க ஏன் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறீங்க? ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிதான் போச்சு அப்படின்னு. அப்ப இங்கதான் மீண்டும் நான் முதல்ல சொல்லக்கூடிய அந்த ஒற்றை கருத்தியல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு வாதம் இருக்கிறது முயற்சி. அதாவது உங்களுக்கு அதுதான் மண்ணை மீட்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு உங்களுடைய போராட்டத்தை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இந்தியா என்ற ஒரு தேசத்தில் நீங்கள் குடிமகனாக இருக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்ந்திருக்கும். மிக முக்கியமான ஒரு அறிஞர் ஜிபி தேஷ்பாண்டே என்ற மராட்டிய அறிஞர் அவர் சொல்றது, when you want to belong to a nation, first of all you must belong to the region என்று சொல்கிறார். அப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய குடிமகனாக இருந்தால் நீங்க இந்தியா. அப்ப என்ன ஆகணும்? அதனுடைய டேக் ஆஃப் பாயிண்ட் எதுவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்தந்த மாநிலம், அந்தந்த பிராந்தியம், அந்தந்த வட்டார மொழியிலிருந்து தான் அதனுடைய டேக் ஆஃப் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் அதில் இருந்துதான் நான் பயணிக்க முடியும். அது அப்ப அடிப்படை எங்க இருக்கிறது என்று கேட்டால், அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தமான, அந்தந்த இடத்துக்கு சொந்தமான ஒரு விஷயங்கள்ல இருந்து தான் அந்த அடிப்படை என்பது தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கும் பொழுதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க நினைக்கக்கூடிய அந்த, அதாவது கனவாக நினைத்திருக்கக்கூடிய அந்த நேஷன் என்பது ஒரு வெற்றி அடையாது. அப்படி இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாதம் எப்படி செல்கிறது என்றால், நேஷன் என்று சொல்லக்கூடிய நான் ஒரு விஷயத்தை கட்டமைத்து விட்டேன். அதாவது நம்ம ஷூக்கு அல்லது செருப்பு வாங்கணும் அப்படின்னா அவங்க காலுக்கு ஏற்ற மாதிரி தான் செருப்போ அல்லது ஷூவோ வாங்க முடியும். ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது என்றால், தலையில நான் ஒரு செருப்பு செஞ்சு வச்சுட்டேன், இந்த செருப்பை நீ எப்படியாவது போடுவோம். அப்படி உன்னால போட முடியலையா? எந்த அளவுக்கு உன்னால ரொம்ப டைட்டா இருந்தா இல்ல ரொம்ப மிஞ்சி இருந்தா உன் காலை கட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு வாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து மாநிலத்தில் இருந்து புறப்பட்டு அது தேசியத்துக்கு சென்றால் அது நல்லது. அதை விட்டுட்டு
தேசியம் என்பதை நீங்களே ஒரு விஷயத்தை ஒரு ஒற்றை கருத்தியல் வாதத்தை கட்டமைச்சுட்டு அதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு அபத்தமான வாதம் என்பதை நான் நம்மளுடைய சக மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி வெளிப்படலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மதிய உணவு திட்டம், நம்ம ஸ்கூல் பசங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது, இது அந்த காலத்தில் இருந்திருக்கு. உச்ச நீதிமன்றமே இது மிகப்பெரிய திட்டம் என்று புகழ்ந்திருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த புதிய கல்வி திட்டத்துல அவங்க சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த மதிய உணவு திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, ஏற்று செயல்படாது. அதுக்கு பதிலாக அங்கங்க இருக்கக்கூடிய பள்ளிகளை அங்கங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்தோட இணைக்க போறாங்க. என்ன பாருங்க, அப்ப அந்த ஆசிரமத்தை இணைக்கும் போது அதன் மூலமாக இந்த நெறி அப்படிங்கிற அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய நீதி போதனை நெறி இதையெல்லாம் அந்தந்த ஆசிரமத்துக்கு சொந்தமான குருமார்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு கொடுப்பாங்க. நமக்கு தெரியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமிகள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரி சாமியார்கள், அவர்கள் மனிதர்களா மிருகங்களா நமக்கு தெரியும். அப்ப இவங்க சாத்தானை வேடம் வைக்க போறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை அதுல வழங்கப்பட்டிருக்கு. அதை விட ஒரு மிக மோசடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றியான அந்த வரைவை எல்லா மாநில மொழிகள்லையும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல ஏதோ நம்மளுடைய தோழர்கள் எனக்கு தெரிஞ்ச தங்கமுனியாண்டில் ஒருத்தர் பண்ணியிருக்கிறார். ஆனா அரசாங்கமே இதை செய்ய வேண்டாமா? இதுல இருக்கக்கூடிய செப்பு மொழி 18 உடையாள் என்று சொல்லக்கூடிய 20க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. இந்த 20க்கு மேற்பட்ட இந்த மொழிகள்ல இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய வரைவை அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த கேள்விகள்லாம் நம்ம முன்னெடுத்து பண்ணும்போது அப்ப என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் என்று சொல்வார்கள். அதாவது அறியாமையே இருந்தா யாருக்கு மகிழ்ச்சி? மக்களுக்கு அறியாமையே வச்சிருந்தா அரசாங்கத்துக்கு மகிழ்ச்சி. அப்போ இக்னரன்ஸ், அவர் இக்னரன்ஸ் இஸ் தேர் பிளிஸ். நம்மளுடைய அறியாமை என்பது அவர்களுடைய மகிழ்ச்சி. இதற்கு நாம இடம் கொடுக்கிறோமா? இப்படிப்பட்ட கேள்விகளை தான் மாணவர்களாகிய நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி நீங்க பேசும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகளை வெறும் வரட்டு சித்தாந்த போக்குல நம்ம பேசினா ஒரு பொது ஜனத்துக்கு அது புரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களே கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களோட ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல தான். அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா இந்த தினமலர் பேப்பர்ல டீ கடை பெஞ்ச்ல பேசுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கல்லூரிகளில் பேசக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில நாம எப்படி செயல்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு என்பதை ஒரு ஸ்பிரிங் போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும். அப்படித்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயங்களை மாணவர்களிடையே, ஆசிரியர்களிடையே கூட மாணவர்களே சேர்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு வந்தவங்க ரொம்ப சொற்பம் என்று சொன்னா கூட எப்பவுமே ஒரு விஷயத்தை முன்னெடுப்பவர்கள் சிறுபான்மையினராக தான் இருப்பாங்க. என்ன சொல்ல போனா, ஜல்லிக்கட்டு கூட்டம் ஆரம்பிக்கும் போது, போராட்டம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் தான் இருக்கு. ஆனா அது எப்படி பள்ளி பெருகியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால நமக்கு விளைந்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்று சொன்னால், காலாகாலமாக இந்த இடதுசாரி அமைப்புகள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வாதம் என்ன, வாதம்ன்றதை விட ஒரு கொள்கை என்னன்னா, மாணவர்கள் அரசியலை பழக வேண்டும்.
அந்த அரசியல் பழகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அது அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இது துவக்கமே அல்ல. இந்த துவக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் மிக நீண்ட பயணத்தை எதிர்கொள்ளவிருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் a journey of 1000 miles begins with a single step. அப்போ நாம் முதல் அடிதான் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த முதல் அடி என்பது பல்லாயிரக்கணக்கான மைல்களை கொண்ட இந்த பயணத்தை கடப்பதற்கு நான் இந்த முதல் அடி என்பது உதவும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.